பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனங்களை ஒரு 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 பர்டிகுலர் ஒரு பர்சனை பற்றி, ஒரு ஆளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு எடுத்துக்காட்டை நம்ம சொல்லணும்னா, நம்ம மகாத்மா காந்தியடிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவர் சாந்த குணமுள்ள மனிதன். அவர் நமக்காக நம்ம நாட்டையே வாங்கி கொடுத்தார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நம்ம மோசேயை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மோசே சாந்த குணமுள்ள மனிதன் என்று வேதாகமம் சொல்கிறது. மோசே எப்படிப்பட்டவராக இருந்தார்? எப்படிப்பட்டவராக இருந்தால் நம்ம சாந்த குணமுள்ளதை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுவோம்? முதலாவது, மோசே பிரச்சனைகள் வரும்போது அவர் சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார். எப்படி? பிரச்சனைகள் அவருடைய சகோதரன் சகோதரி மூலமா வரும்போது, அவங்க பிரச்சனையை கொண்டு வரும்போது மோசையை குற்றச்சாட்டின போது அவர் அமைதியாக இருந்தார். அவர் எதிர்த்து பேசவில்லை. ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தார். ஆண்டவர் அவருக்காக போராடினார். பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரங்களில் மோசேக்கு எதிராக பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க, தவறுகளை செய்தார்கள், பாவங்களை செய்தார்கள். அவர்களுக்கு பதிலாக மோசே, அவர் அப்பாவியாக இருந்தாலும், பிரச்சனை அவரு செய்யல, பாவத்தை அவரு செய்யாமல் இருந்தாலும், அவங்களுக்கு பதிலாக, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு பதிலாக அவர் தன்னை தாழ்த்தி அவர்களுக்காக ஜெபித்தார். சாந்த குணமுள்ளவர்கள் மற்றவர்களுக்காக தன்னை தாழ்த்தி ஜெபிப்பார்கள். மூன்றாவது, சாந்த குணமுள்ளவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவார்கள். மோசே அநேக முறை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்லும்போது ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, எத்தனையோ முறை தாழ்த்தி, முற்றிலுமாக தாழ்த்தி ஆண்டவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். சாந்த குணமுள்ளவர்கள் இதை செய்வார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவார்கள். பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை சார்ந்து வாழ்வார்கள். மற்றவர்களுக்காக தன்னை தாழ்த்தி அவர்கள் ஜெபிப்பார்கள். நீங்களும் நானும் சாந்த உள்ளவர்களாக இருக்கும்போது மோசையை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ, காந்தியடிகளை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ, அதே போல நம்மளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த வேளையிலும் நீர் கொடுத்த இந்த அழகான வசனங்களுக்காய் நன்றி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் எப்படி சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் மோசேயை போல சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.